ஒரு குடிகார கணவன் ஒரு வீட்டில் 6,000 மாதத்துக்கு செலவு பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் 1000 கொடுத்து என்ன பண்ணுறது? டாஸ்மாக்கு ஏதாவது முடிவெடுத்தீங்களா? இல்லை. அப்படின்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து 2 வருஷமாக அதை கொடுக்கல. அப்படி கொடுத்தா 24,000 சேர்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கணும். இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கோடை காலத்துக்கு சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு. தேர்தல் காலத்துக்கானது கோடை காலத்துக்கானது அல்ல. ஒருத்தர் தலை மேலே 1,00,000க்கு மேலே கடன் இருக்குது. நீங்கள் 1000 2000 கொடுத்து மக்களோட பணத்தை தான் எடுத்து கொடுக்குறீங்க. கோடை காலம் ஒவ்வொரு ஆண்டும் வருது, இந்த ஆண்டு மட்டும் என்ன, வாங்கிக்கங்க, வாங்கிட்டு விசில் அடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றாரு. வாங்கிட்டு விசில் அடிச்சு அனுப்பலாம், ஆனா வர்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வரும். ஏன்னா வாக்கு சதவீதத்திற்கும் சத்தத்துக்கும் வித்தியாசம். என்னுடைய வீடு வந்து இந்த தமிழ்நாடு தான், என்னுடைய சொந்தம் 8 கோடி மக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு தான் என் வீடுன்னு சொல்லும்போது கரூர் உங்க வீடு இல்லையான்னு தான் கேட்க தோணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். தேர்தல் நெருக்கத்துல 5,000 மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கான அந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடாத ஒரு அமௌண்ட்டை வந்து இப்போவே வந்து திமுக அரசுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காலையில் வந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு மக்களுக்கான ஒரு பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? முதல்ல நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா நாங்கள் பெண்களுக்கு கொடுக்கறதை யாருமே தடுக்கலை. மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் மத்திய அரசு இந்த தடுத்துருவாங்க, அதனால் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்படின்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து 2 வருஷமாக அதை கொடுக்கல. அப்படி கொடுத்தா 24,000 சேர்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கணும். இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கோடை காலத்துக்கு சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு. தேர்தல் காலத்துக்கானது கோடை காலத்துக்கானது அல்ல. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2,000 நாங்கள் கூட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அது ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னது, 2,000 கொடுக்குறேன்னு சொல்லுது. எல்லாவற்றிற்கும் மேலாக டாஸ்மாகை நீங்கள் ஒழிக்காமல் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அது நேராக டாஸ்மாக்கு தான் போகும். ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்கிறதுனா, ஒரு குடிகார கணவன் ஒரு வீட்டில் 6,000 மாதத்துக்கு செலவு பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் 1000 கொடுத்து என்ன பண்ணுறது? டாஸ்மாக்கு ஏதாவது முடிவெடுத்தீங்களா? இல்லை. இதெல்லாம் விட மோடி அவர்கள் இதை தடுக்க நினைக்கிறார் சொல்கிறதா இருக்கிறதுலே உச்சக்கட்ட எதிர்ப்பை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா முத்ரா லோன் என்பது பெண்களை சுயசார்பு மக்களாக மாற்றுவது, தொழில் முனைவோர்களாக மாற்றுவது. அதற்கு மட்டுமே 1 கோடி பேர் பயனடைந்திருக்காங்க. ஷீ மார்க்கெட் அப்படின்னு சுய உதவி குழுக்கள் தாங்கள் தயாரிக்கிற பொருட்களை விற்பதற்காக ஷீ மார்க்கெட் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி சாலையோர வியாபார பெண்களுக்காக பல லட்சக்கணக்கான பெண்கள் அதில் பலனடைந்து வராங்க. அதனால் பெண்கள் எல்லாம் நிரந்தரமாக தொழில் முனைவர்கள் ஆக்கிறத விட்டுட்டு இதை மாதிரி கொடுக்கறத எப்படி மோடி தடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு கடனில் மூழ்கி கொண்டு இருக்கிறது. இந்த கடனில் மூழ்கி கொண்டு இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் தலை மேலே 1,00,000க்கு மேலே கடன் இருக்குது. நீங்கள் 1000 2000 கொடுத்து மக்களோட பணத்தை தான் எடுத்து கொடுக்குறீங்க. அதனால் இது வந்து தேர்தலுக்கான ஒரு அதிர்ச்சியான, தேர்தலை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அதன் மூலம் ஸ்டாலின் கொடுப்பது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, தேர்தலுக்கான ஒரு அதிர்ச்சியில் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் பீகாரில் வந்து தேர்தலுக்கு முன்பாக NDA கூட்டணி அரசாங்கம் வந்து ஒரு 10,000 கொடுக்கலையா மகளிருக்காக? ஒவ்வொரு மகளிர் அக்கௌண்ட்லேயுமே 10,000 போடப்பட்டது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்ற கேள்விகள் இல்லை, அது கேள்வி எழுது. ஆனால் 10,000 எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுதான் இங்கே உள்ளவங்களுக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் மாறுபாடு. 10,000 கொடுக்கும்போது நீங்கள் தொழில் முனைவோர்களாக கொடுக்கறது அப்படின்னு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பூரண மதிவிலக்கு இருக்குது. பெண்களுக்கு கொடுக்குற 10,000 பெண்களுக்கு மட்டுமே தான் பயன்படும், குடும்பங்களுக்கு மட்டுமே பயன்படும். ஏன் மகாராஷ்டிராவில் கூட 74 லட்சம் பெண்களுக்கு லாக்பதின்னு 1,00,000 கொடுத்தாங்க. ஏன்னா அது அவங்கள தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கு. இங்கே நீங்கள் தற்காலிகமாக அவங்க கையில் கொடுத்துட்டு அதை செலவழிக்கிறதுக்கு இல்லை. ஆக பாஜக கொடுத்த ரூபாய்க்கும் இந்த ரூபாய்க்கும் மாறுபாடு இருக்கிறது. ஏன் மாதிரி சம்மர் இன்சென்டிவ்னு கொடுக்குறீங்க? கோடை காலன்னு ஓட்டு காலத்துக்காக கொடுக்குறது. 2022 கோடை வரலையா, 23 வரலையா, 24 வரலையா? அதனால் இது ஓட்டுக்காக கொடுப்பது என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னொன்று, மக்கள்கிட்ட சுருட்டி வச்சு தான் கொடுக்குறாங்க, இல்லை கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இது தவறானது. ஓகே, ஆனால் கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் வரவேற்கிறாங்க. விஜய் அவர்கள் இது என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், கோடை காலம் ஒவ்வொரு ஆண்டும் வருது, இந்த ஆண்டு மட்டும் என்ன, வாங்கிக்கங்க, வாங்கிட்டு விசில் அடித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றாரு.
வாங்கிட்டு விசில் அடிச்சு அனுப்பலாம். ஆனா ஓகே. வர்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வரும். ம். ஏன்னா, வாக்கு சதவீதத்திற்கும் சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க ஓகே. வாக்கு சதவீதத்த நிரூபித்திருக்கிறோம். ஓகே. வாக்கு சதவீதம் வந்து பாஜக, அதிமுக, அமமுக, பாமக, அ தமாக, அப்புறம் ஐஜேகே இவங்கெல்லாம் சேர்ந்தே நாங்க வந்து வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கோம். ஏறக்குறைய வாக்கு சதவீதம் திமுக வாக்கு சதவீதத்துக்கு பக்கத்துல வருது. ம். ஆக சதவீதத்தை வச்சு நிரூபிக்கிறவங்களுக்கு போட்டியா, சத்தத்தை வச்சு நிரூபிக்கிறவங்களுக்கு போட்டியா தான். விசில் சத்தம் மட்டும் குடுக்கலாம். ஆனா ஓகே. சதவீதம் எங்கிட்ட தான் இருக்கு. அதனால போட்டி என்பது அதிமுக கூட்டணிக்கும், திமுக கூட்டணிக்கும் தான். ஓகே. ஆனா இது வந்து உள்ளூர் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு தானே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. கூட்டணி சொல்லுவாங்க. ஆனா உள்ளூர் பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற டாஸ்மாக் இருக்கே, என்ன பண்ண போறீங்க? ம். அது மாரி உங்களுக்கு பொருளாதார அ பாதுகாப்போட சமூக பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லையே. பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு இல்ல, பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறது. அப்போ பொருளாதார பாதுகாப்போட சமூக பாதுகாப்பும் தமிழக மக்களுக்கு தேவை தானே. அதனால இது தவறான பெண்களுக்கு கொடுக்கப்படுறத நான் தவறுன்னு சொல்லலை. நிரந்தரமாக அவர்களை தொழில் முனைவர்கள் ஆக்குறதுக்கும், நிரந்தரமாக அவர்கள் சக்தி படைத்தவர்களாக மாறுவதற்கும் இது கொடுக்கணுன்றது எனது கருத்து. ஓகே. அதிமுகவிலிருந்து 2000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த திமுகவும் அதை உயர்த்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதிமுக முன்னாடி திமுக கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் வந்து சாத்தியம் கிடையாதுன்னு விமர்சனம் செய்தாங்க. அவங்களும் கடந்த தேர்தலில் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போட்டி போட்டுட்டு இப்படி மாறி மாறி மகளிர் தொகை கொடுக்கறது ரெண்டு கட்சியுமே அரசியலாக தான் பண்றாங்களா, இல்லை உண்மையாவே அதில் மக்கள் இல்லை, மகளிருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களை எப்படி அவங்களை இப்படி கையில் அப்பப்போ கொடுத்து அவங்கள வைக்க போகிறீங்களா? இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷீ மார்க்கெட், முத்ரா வங்கி, ஸ்டார்ட் அப்ஸு, சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம், இதன் மூலமாக அவங்கள தொழில் முனைவராக ஆக்க போகிறீங்களா? காலம் காலமாக தற்காலிகமாக அவங்கள வந்து பணம் பெறுபவர்களை வாங்குறீங்களா? நிரந்தரமாக அவர்களை தொழில் முனைவோர்கள் ஆக்குறீங்களா? சுயசார்பு பெண்களை ஆக்க போகிறீங்களா? இதான் எனது கேள்வி. ஆனால் எடப்பாடியார் 2000 அறிவிச்சா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே மத்தியில் கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்ல முன்னேற்றமான பெண்களுக்கு முன்னேற்றமான திட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்படும். இப்போ பெண்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பது எனது கருத்து. ஓகே. இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த கணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் சேலத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை மக்கள் முன்பு நிகழ்த்தி முடிச்சிருக்காரு. விஜயோட ஸ்பீச் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. விஜய் வெளியே வான்னு சொல்கிறாங்க வீட்டை விட்டு. ஆனால் என்னுடைய வீடு வந்து இந்த தமிழ்நாடு தான், என்னுடைய சொந்தம் 8 கோடி மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இல்லை, பார்க்கலாம்? முதல்ல விஜய் வந்து திமுகவை எதிர்ப்பதை நான் பாராட்டுகிறேன். ஓகே. நல்ல நல்ல கருத்துக்கள் என்னெல்லாம் நாங்கள் சொல்லணுமோ அது சொன்னார். ஆனால் தமிழ்நாடு தான் என் வீடுன்னு சொல்லும்போது கரூர் உங்கள் வீடு இல்லையான்னு தான் கேட்க தோணுது. ஏன் கரூர் மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் ஏன் போகல? அது ஒரு பெரிய கேள்வி தானே. அதனால் தமிழக மக்கள் மீது அன்பு இருந்தால் உடனே கரூருக்கு போயிருக்க வேண்டியது தானே. ஆனால் அவர் திமுகவை எதிர்ப்பதை நான் வரவேற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் அவர் என்னென்ன கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லணும்னு நினச்சோமோ அதை நிறையமாக சொன்னார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு உட்பட அதை வரவேற்கிறேன். ஆனால் சதவீதம் தான் பேசுமே தவிர சத்தம் பேசாது தேர்தலில் என்பது எனது கருத்து. 2 ஆண்டுகள்ல 30% வாக்குகள் அதுதான் சதவீதம் வந்து எப்படி நிரூபிக்கப்படாத சதவீதம் தான். எதன் அடிப்படையில் அந்த நம்பர் சொல்றாரு? கருத்து கணிப்பை வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே. கருத்து கணிப்பு வரைக்கும் சொல்லும்போது எப்படி அதை நம்ம நிரூபிக்கப்படாத கருத்து கணிப்பு, நிரூபிக்கப்படாத சதவீதத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்பொழுது சத்தமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும், சதவீதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எனது கருத்து. விசில் சத்தமா ஏத்துக்கலாமா? நிச்சயமா. ஓகே. விசில் சத்தம் தான். அதனால இது வந்து சொல்லி நாய்ஸ் பொல்யூஷன், நாட் நாய்ஸ் எலெக்ஷன். இல்ல, சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல கூட நீங்க விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்ற ஒரு நம்பரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சேர்த்து ஒட்டுமொத்தமா திமுக எதிர்ப்புன்னு நம்ம எல்லாரும் இணையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கருத்து இன்னமும் இருக்கா? இல்லை, இன்னமும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்று தான் ஆக போகிறோம். ஆனால் விஜய் தன்னோட சக்தியை வீணாக்கி விடக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. இது யதார்த்தமாக சொல்கிறேன், அரசியல் யதார்த்தமாக சொல்கிறேன். ஆகாக நான் கூப்பிடுறேன்னு அர்த்தம் இல்லை, அதை அவர் சிந்திக்க வேண்டும். சத்தமாகவே போய்விடக்கூடாது என்பது எனது கருத்து. ஓகே. விசில் அடிச்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், இன்னைக்கு வந்த கட்சிகள் எல்லாமே வந்து எங்களை எதிர்க்கல, விசில் அடிச்சு மட்டுமே திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு எனக்கு இல்ல தெரியல. போட்டியே திமுக வெர்சஸ் தாவேகா. அதனால தான் சொல்றேன், சத்தத்துக்கு போட்டியா சதவீதத்துக்கு போட்டியான்னு தான். நாங்க ஏற்கனவே தேர்தலில் சதவீதத்தை நிரூபிச்சவங்க. ஓகே. நீங்க சத்தம் மட்டும்தான் இருக்கு, அதனால எப்படி அதை நிரூபிக்க போறீங்க? ஓகே. மக்கள் விரும்பும் விஜய் வேணுமா, இல்ல மக்களுக்கு விரோத ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் சார் வேணுமா? நிச்சயமா ஸ்டாலின் வீட்டுக்கு போனாலே எந்த வித மாட்டு கருத்தும் இல்ல. இல்ல, ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியை போட்டியாவே கருத மாட்டேங்கிறாரு. என்ன இல்ல, அவர் கருதலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சதவீதம்
எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. அதனால் அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்கிறது எப்படி? அவர் போட்டியாக கருதல்ன்றக்காக போட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, நிச்சயமா நம்ம அப்படி சொல்ல முடியாது. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டி. ஓகே, தன்னோட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் இப்போ வந்து கூட்டணிக்குள்ளேயே ரொம்ப ஒரு சலசலப்பை இல்லை, அது நம்ம உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு அதாவது சொல்றாங்க. அவங்களுக்குலாம் கூட்டணியில் தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால அதை அவங்க தயங்குறாங்க. ஓகே தேர்தலில் வெற்றி பெற போகிறதுனால எவ்வளோ வேணாலும் பங்கு கொடுக்கலாம்ல, அப்படி தானே விஜயோடது. ஓகே, ஆனால் பாஜகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது அந்த கருத்துக்குள்ளே நாங்கள் போகலை. ம். பெரிய தலைவர்கள் என்ன பேசி கொண்டு இருக்கிறாங்களோ அவ்வளவுதான். ஓகே, விஜயோடைய அரசியல் இதன் பிறகு எப்படி போகும்னு நினைக்கிறீங்கம்மா? பாவம், சத்தம் எவ்வளோ தூரம் உயருதுன்னு பார்க்கலாம். சத்தம் எவ்வளோ தூரம் விரட்டுறதுக்கு ஏன்னா பயன்படுது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வெளியே வரல அப்படின்ற விமர்சனங்களை கடந்து எஸ்ஓபி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும், விஜய்க்கு மட்டும் ஸ்டாலின் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இல்லை, கேட்டு கேட்கறது நல்ல கேள்விதான். ஆனால் அது அரசியல் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துன்றது வருங்காலத்தில் தான் பார்க்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ.